மாநில சுயாட்சி குறித்து முன்னுக்கு பின் முரணாக திமுக அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் பேசுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரை பேசவிடாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அதாவது தமிழகத்திலே மாநில சுயாட்சி குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மாநில சுயாட்சி என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திமுக ஆளுகிற போதும் இந்த பிரச்சனைகள் இருந்தது என்பதை குறிப்பிட்டு பேசி வருகிற போது திமுக அமைச்சர்களிலிருந்து முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். குறிப்பாக நீட் தேர்வு என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது போன்றது என்கிற ஒரு பதிலை திமுகவுடைய அமைச்சர் சிவசங்கரன் பதிலளித்தால் இது முற்றிலும் முன்னுக்கு பின் முரணாக பதிலாக இருந்தது. இதனை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அதாவது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திமுக ஆட்சி, மத்தியிலே குலாம் நபி ஆசாத் அந்த மத்திய அமைச்சராக இருக்கிறார், மாநிலத்தில குறிப்பாக காந்தி செல்வன் அமைச்சராக இருக்கிறார், திமுகவை சேர்ந்தவர். அப்போதுதான் இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. திமுக இந்த 2021 தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தது. இதனை நம்பி வாக்களித்தார்கள். வாக்களித்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த அரசு துரோகம் இழைத்திருக்கு. குறிப்பாக திமுக அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாத காரணத்தினால், நீட் தேர்வை ரத்து செய்ய எங்களுக்கு ரகசியம் தெரியும் என்று மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றிய காரணத்தினால், நீட் தேர்வை எப்படி முதல் கையெழுத்திலே நாங்கள் விலக்குவோம் என்று கூறி ஏமாற்றிய காரணத்தினால் இதை நம்பி வாக்களித்த மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். நீட் தேர்வு என்பது ஒட்டுமொத்தமாக திமுக அரசு நடத்திய நாடகம். அதனால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிர் வலிக்கு முழுமையாக திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள்தான் 2021 தார்மீகமாக இந்த மக்களை, மாணவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக காங்கிரஸ் ஆட்சியில்தான் இந்த நீட் தேர்வு தமிழகத்திலே கொண்டு வரப்பட்டது. அப்படி இருக்கிற போது மக்களை மடைமாற்றுவதற்காக, திசை திருப்பதற்காக திமுக சட்டமன்றத்திலே முன்னுக்கு முன்னாக பேசுவதை ஏற்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு சபாநாயகர் அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலே முழக்கத்தை முன்வைத்தார்கள். அவையிலே முழக்கங்களை முன்வைத்ததோடு குறிப்பாக இதுபோன்று முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சட்டமன்றத்திலே பேசக்கூடாது என்கிற முழக்கங்களையும் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தார்கள். தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி மறுத்தது. அதனால் அவையிலே சிறிது நேரம் அந்த அவையிலே சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை தோலுரிக்கும் விதமாக தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்திலே இருக்கிறது, வாழுகிற மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த அவையில இன்றைக்கு பேசுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பேசினார்கள். குறிப்பாக இந்த திமுக திட்டங்களை போடுவதும் புது புது பெயர்களை வைப்பதற்கு மட்டும்தான் இந்த அரசாங்கத்திற்கு தெரிகிறதே தவிர, அதாவது அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, விளம்பரங்களுக்காக மட்டுமே இந்த அரசு திட்டங்களை போடுகிறது. எனவே இது ஒரு விளம்பர மாடல் அரசு, போட்டோ ஷூட் அரசு என்பதை வலியுறுத்தி பேசினார்கள். தமிழகத்திலே பல்வேறு துறைகளில இன்றைக்கு உயர்வு எட்டப்படாமல் இந்த திமுக ஆட்சியில பின்னோக்கி செல்லக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருப்பதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தோலுரித்து காட்டும் விதமாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மேலாண்மை இடைக்கால பட்ஜெட் முழுக்க திமுக அரசினுடைய தோல்வியை அடைந்திருப்பதைத்தான் இது காட்டுகிறது. தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது இந்த அரசு சுய தம்பட்டம் அளிக்கக்கூடிய விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. போதைப் பொருட்களை தடுக்க தவறிய அரசு, லஞ்ச லாவண்யங்கள் ஒவ்வொரு துறைகளிலும் குறைபோடி இருக்கிறது. எனவே இந்த அரசு முக்கியமாக இந்த இடைக்கால பட்ஜெட்டிலே தோல்வி அடைந்த ஒரு பட்ஜெட்டாகத்தான் இதை பார்க்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது ஆட்சியை அமைக்கும். மக்கள் விரும்பும் திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு செயல்படுத்துவோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்
புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் குறிப்பாக இந்த அரசு எப்படித்தான் பேசுவதற்கு அனுமதி மறுத்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவ நேர்களை துண்டித்தாலும் கூட இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அரசினுடைய அவலங்களை, இந்த அரசினுடைய லட்சணத்தை, இந்த அரசினுடைய அவலங்களால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இன்னல்களை, வேளாண்மை துறையில இந்த அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகளுக்கு எதிரான போக்குகளை, குறிப்பாக 65% வேளாண்மை மற்றும் அதன் உப தொழில்கள் சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் பொருளாதார வளர்ச்சியில இந்த துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களால் என்ன பயனை இன்றைக்கு இந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். 2024-25 தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில முதன்மை என்று கூறிக்கொள்கிறார்களே, இதுவும் ஒரு விளம்பரம் தான். விவசாயம் வளர்ச்சிக்கு எதிர்மறையாக இருக்கிறது. 1.83% மட்டுமே இந்த வளர்ச்சி என்பது திமுக ஆட்சியில இருக்கிறது. அதாவது இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அந்த 2014, 15, 18, 19 ஆண்டுகளிலே முதன்மை துறையின் சராசரி வளர்ச்சி 5.65% இருந்தது. கொரோனா காலகட்டத்தில் கூட அதிமுக ஆட்சியில 2019, 20, 21 அதாவது துறை ரீதியான வளர்ச்சி 5.02% இருந்தது. திமுக ஆட்சியில் 2021, 22, 24, 25 3.85% சரிந்து இருக்கிறது. இது முற்றிலுமாக திமுக அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது. இப்படி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டை தனி பட்ஜெட் என்கிற பெயரில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பட்டை நாமம் போடக்கூடிய ஒரு துறையாக இந்த வேளாண்மை துறை பட்ஜெட் என்பது இருக்கிறது. அதற்கு தனியாக துறை இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து பேசியிருக்கிறார்கள். அதே போன்று நெல் கொள்முதல் நிலையங்கள், அதாவது தாமதமாக ஒவ்வொரு பகுதியில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எதிராக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்முனைகள் நாங்கள் நேரடியாக சென்று பார்க்கிற போது நான் மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள், ஊடகங்களை சேர்ந்தவர்கள் அனைவருமே வந்து பார்த்திருக்கிறார்கள். பார்க்கிற போது விவசாயிகள் சிந்தக்கூடிய கண்ணீரை எங்களால் நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த அரசு அதனை எல்லாம் முதலமைச்சர் கூட நேரிலே சென்று களத்திற்கு செல்லவில்லை. நாங்கள் பார்த்து சொல்லுகிறோம். மிகப்பெரிய விவசாயிகளுக்கு எதிரான துரோகங்களை இந்த அரசு எழுப்பி இருக்கிறது, செய்திருக்கிறது என்று சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு தமிழகத்தில உணவு பதப்படுத்தக்கூடிய கொள்கையில அதிமுக 2018 வெளியிட்டது. கங்கை கொண்டானிலே 77.94 கோடி, திண்டிவனத்திலே 120 கோடி, தேனியிலே 70 கோடி என பல படப்படுத்தக்கூடிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டது. இதையெல்லாம் இன்றைக்கு பராமரிப்பற்று போய் கிடைக்கிறது. திண்டுக்கல், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், மதுரை ஆகிய மற்ற உணவு பதப்படுத்தக்கூடிய பூங்காக்கள் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டு நபார்டு வங்கி மூலமாக அனுமதிக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த திட்டங்கள் திமுக அரசு முறையாக செயல்படுத்தாமல் வைத்திருக்கிறது. மக்கள் விரோத அரசாக இந்த அரசு இருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக இந்த அரசு மாற்றி இருக்கிறது. குடிமராமத்து திட்டத்தை விவசாயிகளுக்கு செய்து தரவில்லை, அதுவும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 தமிழகத்திலே உறுதியாக சட்டமன்றத்திலே வருகிற போது அதிமுகவின் சார்பில் மக்கள் விரும்பக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுகிற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் எப்படி இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியை கீழே தள்ளி இருக்கிறது, வளர்ச்சி சரிந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள், மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டி பேசியது குறிப்பிடத்தக்கது.